அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, முருகனுக்காக நம்ம பல்வேறு விரதங்கள் இருப்புங்க. முருகன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது அவரோட அழகு தாங்க, பால்வடியும் முகங்க. 2025ஆம் ஆண்டுக்கான கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்களா, அக்டோபர் 22ஆம் தேதியானது தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரத்துடன் நிறைவடைகிறதுங்க. இந்த சூரசம்ஹாரம் அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நடைபெறுங்க. அக்டோபர் 28ஆம் தேதி திருக்கல்யாணமானது நடைபெறுங்க. இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட விரதங்கள்லாம் இருக்கலாம், இந்த கந்த சஷ்டி விரத நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து கந்த சஷ்டி விரதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க. விரத தொடக்கம் பார்த்தீங்களா, அக்டோபர் 22, 2025 புதன்கிழமையானது தொடங்கலாங்க. சூரசம்ஹாரம் அக்டோபர் 27, 2025 திங்கட்கிழமை மாலை 4 மணியில் முடிவடையுதுங்க. திருக்கல்யாணம் பார்த்தீங்களா அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முடியுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்தது எல்லாமே நடக்குங்க. மேலுமே முடிந்தவங்க 48 நாட்கள் ஒரு மண்டல விரதம் இருந்து முருகனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. மேலுமே இந்த சூரசம்ஹாரம் முடிந்த வரைக்குமே இவங்க விரதம் இருந்து வழிபடுவாங்க. முருக பக்தர்கள் பார்த்தீங்களா ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் அப்படின்னா அது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களோட வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னும் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னுமே பிரதமை துவங்கி சஷ்டி வரைக்குமே மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் பார்த்தீங்களா வழிபடுவதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க. கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும், நட்சத்திரங்களில் கார்த்திகை, விஷாகம், பூசம் நட்சத்திரங்களும், திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்றதுங்க. தேய்பிறை, வளர்பிறை என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதிகள் வந்தால் கூட வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டி விழா அப்படின்னு நம்ம எடுத்து கொண்டாடப்படுறோம். முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்தது ஐப்பசி மாத சஷ்டி திதியில தான் என புராணங்களுமே சொல்லப்படுதுங்க. இதை கொண்டாடப்படும் ஒரு அற்புத விதமாக தான் இந்த ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமையில துவங்கி சஷ்டி வரையிலான 6 நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலுமே கந்த சஷ்டி விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருக்குங்க. அதுலேயுமே முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விழா பார்த்தீங்களா அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்குமே கொண்டாடப்பட இருக்குங்க. சஷ்டி திதியான அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரமும், அக்டோபர் 28ஆம் தேதி முருகப்பெருமான் தெய்மானை திருமண வைபவமே நடைபெற இருக்குங்க. மகா கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது வழக்கங்க. மேலுமே மிளகு விரதம், துளசி விரதம், இளநீர் விரதம் என பல வகைகளை கந்த சஷ்டி விரதம் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். இது தவிர முருகப்பெருமானோட தீர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல் எல்லாமே கோரிக்கை நடந்தே தீர வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் என மிக கடுமையான விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது வழக்கமாகவே இருந்து வருதுங்க. இந்த ஆண்டு 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள் விரதம் இருப்பவங்க எந்த தேதியில் விரதத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஏற்கனவே செப்டம்பர் 10ஆம் தேதியேயே தங்களோட விரதத்தை துவங்கியிருப்பாங்க. 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அடுத்து பார்த்திங்களா கட்டமாக 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். அந்த விரதத்தை எப்போது துவங்கலாம் என தெரிந்து கொள்ளலாம்.
எங்களால் இத்தனை நாட்கள் 48 நாட்கள் விரதம் எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவங்க சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு காலையில் துவங்கி மாலையில் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சு கொள்ளலாங்க. எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் சரிங்க, ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவங்க எளிமையான சைவ உணவாக நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். சூரசம்ஹாரம் நாள் அன்று மட்டும் முழு நாளுமே உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வேண்டுதல் என்னவோ அது எல்லாமே நிறைவேறும். கந்த சஷ்டி விரதம் இருந்தாலே நம்ம நினைப்பது எல்லாமே நடக்குங்க. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் அந்த வழி ஓடும் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்குங்க. அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது தான் இந்த கந்த சஷ்டி விரதம். குறிப்பாகவே குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தாலே முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. இதை தாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பழமொழியாகவும் சொல்லியிருக்காங்க. மேலுமே முகுந்த சக்கரவர்த்தி வசிட முனிவரிடம் இந்த விரதம் பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெரும்பயன் அடைந்தவராம். முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பல பேரும் கடைபிடித்த ஒரு அற்புதமான விரதம் தாங்க இந்த விரதம். வேண்டுதல் யாவுமே தரும் இந்த விரதத்தை நம்ம எப்படி சிறப்பாக கடைபிடிப்பது? கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரைக்குமே மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் நீங்கள் உட்கொண்டு எப்போதுமே முருகனோட சிந்தனையிலேயே விரதம் இருங்க. தொடர்ந்து இந்த 6 நாட்களுமே நீங்கள் காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்க. பூஜை அறையில் வழக்கமான இடத்துல திருவிளக்கினை ஏற்றி குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து கும்பிடுங்க. அதே மாதிரி முருகரையும் மனதார நினைத்து வழிபடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிடைக்க அருள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட மனதார வேண்டுங்க. அடுத்து உங்களோட வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தினை எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு 6 முகனை அகம் ஒன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்க. அதுக்கப்புறம் உங்களோட வசதிக்கு ஏற்றபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகரோட படம் அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரிங்க. பூஜைக்கு உரிய இடத்துல கோலம் போட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை நீங்கள் வைத்து தீபம் ஏதாவது தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டுங்க. மேலுமே ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாத்தையுமே புகைய செஞ்சு நறுமணம் கமல செய்யுங்க. மனம் முழுவதுமே அந்த மயில் வாகனையே நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் போன்றவை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு துதிகளை நீங்கள் சொல்லி வழிபடுங்க அல்லது கேளுங்க. எதுவுமே முடியாதவங்க கந்த புராணம் முருகா சரணம் கார்த்திகை பால சரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை நீங்கள் சொல்லுங்க. மேலுமே நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் இயன்ற நிவேதனம் ஏதாவது நீங்கள் செய்யுங்க. மேலுமே பாலும் பழமும் இருந்தாலும் போதுங்க. எளியோருக்கு எளியோன கந்த கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்றருள்வாளுங்க. ஆனால் முழு மனதோடு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடாது. அன்று மாலை பார்த்திங்களா பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செஞ்சு நீங்கள் விரதத்தினை நிறைவு செய்யுங்க. வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் இது எல்லாமே நீங்கள் வேண்டி அனைத்துமே மனதார நினைத்து வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையவும் இந்த கந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். 6 அப்படிங்கிற எண் முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்புடையது. அவனோட திருமுகங்கள் 6. கார்த்திகை மாதர் அருவாரால் வளர்க்கப்பட்டவன். அவரோட மந்திரம் 6 எழுத்து நம குமாராய அல்லது சரவண பவ. அவனோட இருப்பினம் 6 படை வீடுகள். அவனுக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டியின் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் என இப்படியாக பல விஷயங்கள் ஆறுமுகனுடன் தொடர்புடையது. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வளர்பிறை அல்லது தேய்பிறையின் 6ஆம் நாள். இதற்கு சஷ்டி திதி அப்படின்னு பெயருங்க. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் இதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு முருகக் கடவுள் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். All viewers, thank you.